நான் எத்தனை தேர்தலை சந்திச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் 5 வயதுலேருந்து அரசியல் களத்தில் இருக்கேன். பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமாக பழகியிருக்கேன். நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், பார்த்திருக்கேன். வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம். அதிமுக கரவேட்டி கட்டிட்டு இருக்கோரு என்ன கூப்பிடுறாரு, கீழே வா கீழே போய் என்னங்கன்னு கேட்டா, அதிமுக காரங்க இந்த தடவை தேர்தல்ல மைக்குக்கு தான் ஓட்டு போட போறாங்க, நாம் தங்களோட வாக்கு சேகரிச்சாரு. நான் ஸ்டேஜ்ல கரெக்டா பேசினேனா? நீ இனிமே ஸ்டேஜ்ல பேசாத பாம். ஏன் சார்? விட்டா என்னைய காலி பண்ணு. உங்க ஊர்கள்ல இருக்கக்கூடிய சொந்த ஊர்கள்ல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த தொகுதியான விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் முன்னாடி போய் உட்கார்ந்துருவேன். அவ்வளவுதான், உட்கார்ந்துருவேன். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? இங்க வா. இங்க இருக்க மட்ட செயலாளர் பண்டுமுருகன், சந்த செயலாளர், சதுர செயலாளர், கவுன்சிலர், இவங்க வீட்டு பிள்ளைங்களாம் எங்கடா படிக்குது? என் வீட்டு பிள்ளை எங்க படிக்குது? ஏன் இங்க படிக்கல? என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன ஐயா? உங்க வீட்டு பிள்ளை தானே நான் கேட்கிறேன், சொல்லுங்க. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வீட்டு பிள்ளை நல்லாட்சி தரேன்னு சொன்னா இல்ல முடியாது, நான் இப்படித்தான் ஏமாத்துவேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. காசு கொடுக்கறதுக்காக வேலை செய்யுங்க ஐயா. மனசாட்சி படி ஒரு கேள்வி கேட்கற, சொல்லுங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். காசுலாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்து முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு ஐயா கொடுத்தீங்க? 5000 ரூபாய் கொடுத்ததா பக்கத்து ஊர்ல பேசிட்டாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? என் மக்களை ஏமாத்திராதீங்க. ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மை சன் தகப்பா போடா அப்பிடுவேன். எப்படி இருக்கு அந்த காசு குடுக்குறாங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட கேளுங்க, எப்பா அந்த காசு நீ ஏன் வச்சுக்கப்பா, இந்த ரோட போட்டு தாமான்னு ஒரு கேள்வி கேளுங்கம்மா. ஒரு கேள்வி கேளுங்க. என்னடா அது? ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா ஒருத்தன் 2 பேர் போறாங்க, வாங்க உடக்க வைக்கிறாங்க, மதிக்க மாட்டான். நீங்க கேளுங்க, எப்ப அந்த காசு நீ வச்சுக்கோப்பா, இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போறதுக்கு ஒரு வழி பண்ணி தாமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கணுமா? நீங்க கேளுங்க. 5000 10,000 வேலை போய்கிட்டு இருக்கு. சும்மா 1000 500 முடிச்சிட கூடாது. 1500 கொடுத்தா நம்பாதீங்கம்மா. பக்கத்து ஊர்ல 5000 10,000 வேலை போய்கிட்டு இருக்கு ஒரு தலை. நின்னு கேளுங்க. ஓவரா பேசுறேனே. 50 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமும் நம்ம இப்படிதான் இருக்கோம். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருக்கும். போடுங்கம்மா ஓட்டு, சாரை ஆளுக பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, விஷ சாரைக்கு பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, தாலி அறுக்கிற கும்பலை பார்த்து கையை காட்டுறவங்க எல்லாம் ஒரு குடும்பத்தோட தாலி அறுக்கிறதுக்கு துணை நின்று இருக்கிறீங்கன்றத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் எப்படிதான் பெண்கள் போறீங்கன்னு எனக்கு தெரியலமா. டாஸ்மார்க் நடத்துறவங்க கூட போய் நீங்க நடந்து போறீங்களே, வெள்ளடிக்கிறவங்க கூட போய் நடந்து போறீங்களே, கள்ளச்சாராயம் காசுறவங்க கூட போய் நடந்து போறீங்களே. ஐயோ அண்ணே மயக்க போட்டாரே. டென்ஷன் பண்ண மிதிச்சிரு. வண்டிய முழுக்க திமுக காரன் எங்கெங்க இருக்கிறானோ அந்த சந்துக்குள்ள விடு. ஏன் ஒரு சண்டையை ஏற்படுத்தணும், ஒரு பேசும் பொருள் ஆகணும். அப்படியாச்சு எங்க அக்கா அபிநயா உருட்டு ராணி சொர்ணாக்கா டெபாசிட் வாங்கிட்டாங்க. உங்க அண்ணனே பல வருஷமா கத்துனிக்கிறான், அவனுக்கே ஒரு குரல் யாரும் கொடுக்க மாட்டாங்க திரும்பி. ஆனா நீ வருவாங்களா உடனே பண்றாங்களா? என்ன இது இவ்வளவு பயங்கரமா கீழ்த்தனமான அரசியல்? இதை விக்கிரவாண்டி மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் எப்படின்னா வாண்டடா சண்டையை ஏற்படுத்துறாங்க, வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. டிஎம்கே காரங்க இவங்களை சுத்தமா மதிக்கல. தல்றா போல. எனக்கு கேட்டானுங்க, அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு, இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க மாட்டே. கண்கண்ட தெய்வமே, ஆத்தா நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள திரியிற? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அன்புமணி ராமதாஸின் மகள் சங்கமித்ரா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அது யாரா? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். சிறுவாலை பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அப்படியே 4 தெருவுக்கு போ எல்லாம் நிறைய சோறு விடும். வேற கட்சி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களெல்லாம் தனியா கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன் பைத்தியம் பிடிச்ச நாயே. என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த அளவுக்கு பயம் இருக்குது. இவங்க வந்து என்னடா ஒருவேளை ஜெயிச்சுட்டு போறாங்களோ. யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நம்ம ஜெயிக்க மாட்டோமோ, நம்ம தோத்துருவோமோட்டு அந்த பயத்தை கொடுக்கறதே வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நான் வரேன்ட்டுலாம் போய் இதெல்லாம் பண்றமே எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. போய் சாம்பார் சோறு தின்னு போ. கண்டிப்பா கேட்போம் மக்கள் கிட்ட, இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு புரிய வைப்போம். ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அடிச்சு. விக்கிரவாண்டினா அது எப்பேற்பட்ட தியாகம் செய்த ஊர் தெரியுமா எல்லாருக்கும்? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். ஐயா வந்து நம்ம எல்லாம் ஓட்டு கேட்டாங்க. ஐயா வேற ஓட்டு கேட்டாரு. ஐயாக்கு ஒரு 4 ஓட்டு போட்டுருவோம். அவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு 2 ஓட்டு போட்டோன்னு குடும்பத்துல ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா? அதையும் பிரிக்கிறீங்க. ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா? நீங்க போடுற ஓட்டு ஒவ்வொரு வீர் பிரிச்சு போடுற ஒவ்வொரு ஓட்டும் அவங்க ஜெயிக்கிறாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சொல்லுங்க, என்ன பதிலே வர மாட்டேங்குது? இவங்க போடுற பதில பாதி பதில் வர மாட்டேங்குது. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இப்ப நான் மறக்க மாட்டீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போறதுக்கு. மாம்பழம் தெரியும்ல உங்களுக்கு, பாத்துருக்கீங்கல்ல? தெரியாது. நீ தெரிஞ்சாலும் தெரியாம இருப்ப. இத காசுக்காக ஓட்டுகளை விற்கும் விக்கிரவாண்டியா? இல்ல இல்ல, காசுக்காக ஓட்டுகளை விற்கும் விக்கிரவாண்டியா இது? ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இதுக்கு 4-5 கம்பி உளுந்துற போகுது. இல்லடா. இல்ல, சமூக அநீதி எதிர்த்து போகும் அந்த விக்கிரவாண்டி. ஓட்டுக்கு காசுக்கு ஓட்ட விக்கிரவாண்டி கிடையாது. இல்ல, காசுக்கு ஓட்ட விக்கிரவாண்டியா இது? தெரு பொறுக்கி நாய் வந்து அட்வைஸ் பண்ணுது கிடையாது. எதுக்கு? நம்ம சமூக நீதிக்காக போராடும் ஜெயிக்கிற விக்கிரவாண்டி. ஓகேவா? ஓகே. நமது சின்னம், நமது சின்னம். சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. வெற்றி ஓடு. நீ திரும்பி என்னுடைய சன்னதிக்கு வந்து நீ பூஜை செய்ய வேண்டும் தாயே. உன்னுடைய கனி வெற்றி பெற்று விட்டது தாயே. மூல கோளாறு உள்ளவன் லூசு பாயா, லூசு பாயலா. உன்னுடைய வெற்றி நிச்சயமாக நடைபெறும். உன்னுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.